மரியாதைக்குரிய மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், தாம்பரம், பல்லாவரம், வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் தலைமையில், மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் இந்த மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை என்பது ஏற்கனவே கொரோனா பேரிடர் காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து விமானங்களுக்கு வருபவர்கள் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்று வேண்டும் என்கின்ற வகையில் கட்டப்பட்டது. இப்பொழுது கொரோனா என்கின்ற அந்த பேரிடர் நம்மை விட்டு நீங்கி இருக்கிற சூழலில் இந்த கட்டமைப்பை மிக சிறந்த காரணங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த அறிவுறுத்தலை பெற்று இன்றைக்கு இந்த மருத்துவமனை இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 180 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இது தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் 300 முதல் 400 புற்றுநோயாளர்கள் மருத்துவ பயன் பெறுவதற்குரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே புறநோயாளிகள் பிரிவு, படுக்கை வசதிகளுடன் கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஒரு 16 படுக்கைகள், பொது படுக்கை பிரிவு ஒரு 134, அது மட்டுமல்லாது பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 30 படுக்கைகள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு 180 பேர் சிகிச்சை பெறுகிற அளவுக்கு படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறுதி நிலையில் அவர்களுக்கு தேவைப்படுகிற ஆதரவு சிகிச்சை, தணிப்பு சிகிச்சை, ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலை இதை ஏற்படுத்துவதற்குத்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் புற்றுநோய் நல்லாதரவு மையம் என்கின்ற பெயரில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இந்தியாவில் ஓரிரு இடங்களில் இதுபோன்ற அமைப்புகள் இருக்கிறது. இந்தியாவில் வேறு அந்த மாநில அரசு மருத்துவ நிர்வாகத்திலும், ஏன் ஒன்றிய அரசு மருத்துவ நிர்வாகத்திலும் கூட இது போன்ற அமைப்பு இல்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு புற்றுநோய் நல்ல ஆதரவு மையம் என்கின்ற இந்த அமைப்பு இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் புற்றுநோய் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய இறுதி நிலையில் அவர்களுக்கு நோய் தணிப்பு, மகிழ்ச்சி மனநிலை போன்றவற்றை உருவாக்குவதற்கு மருத்துவம் மற்றும் கவுன்சிலிங் போன்ற பல்வேறு பணிகள் செய்யப்படவிருக்கிறது. இந்த நிலையில் அரசு மருத்துவர்களோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற தேசிய காசநோய் மருத்துவர்களும் கூட அவர்களும் நாங்களும் இணைந்து, சித்தா மருத்துவர்கள் நாங்களும் இணைந்து இச்சேவையில் ஈடுபடுகிறோம் என்று பெருமனதோடு சொல்லியிருக்கிறார்கள். அவர்களையும் பயன்படுத்தி இந்த மையம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுடைய இறுதிக்கட்ட தணிப்பு சிகிச்சை, வலி நிவாரணம், அறிகுறி மேலாண்மை மற்றும் உளவியல் சமூக ஆதரவை இந்த அரசு அளிக்கும் நோக்கத்துடன் இது இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 30,16,00,000 மதிப்பீட்டிலான இந்த மருத்துவமனை இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதை தொடர்ச்சியாக மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டொன்றுக்கு 7,44,00,000 ரூபாய் என்று பராமரிப்பு செலவினத்திற்காக தந்திருக்கிறார்கள். எனவே தாம்பரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 115,38,00,000 மதிப்பீட்டில் இங்கே ஒரு பெரிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து இன்றைக்கு அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் ஒரு 2,500 புறப்பயனாளர்கள் பயன்பட்டு வருகிறார்கள். உள் பயனாளர்கள் என்கின்ற வகையில் ஒரு 250 பேர் பயன்பட்டு வருகிறார்கள். திறந்து வைக்கப்பட்ட இந்த குறுகிய கால இடைவெளியில் அந்த மருத்துவமனையில் இதுவரை 1,800 அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. 1,200 பிரசவங்கள் அந்த மருத்துவமனையில் நடைபெற்றிருக்கிறது. அந்த மருத்துவமனையை ஒட்டி இந்த வளாகம் ஆதரவு சிகிச்சை மையம் அமைந்திருப்பது என்பது சிறப்பு. இதன் பக்கத்தில் தான் தேசிய சித்த மருத்துவமனை இருக்கிறது. இதற்கு பக்கத்தில் மாநில அரசின் காசநோய் மருத்துவமனை இருக்கிறது. பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் ஒரே இடத்தில் தாம்பரத்தில் பிரதான சாலையில் அமையப்பட்டிருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. அந்த வகையில் இன்றைக்கு இந்த புற்றுநோயின் இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிற பாதிப்புக்குள்ளானவர்களை மகிழ்விக்கிற, அவர்களுடைய நோய் தணிக்கிற ஒரு மையமாக இது இன்றைக்கு இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட அரசு மருத்துவமனையில்